அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, மாணவர்களே, கல்வியாளர்களே, ஒன்றிய மோடி அரசு உயர்கல்வி ஆணையம் என்ற பேரில் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பறித்து மாணவருடைய உரிமையும் பறித்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு எதிராக நாம் நாடுதேறிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு. அது எத்தகைய ஆபத்து என்பதை நம்ம பார்ப்போம். ஒன்றிய மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக தான் இருக்கு. அது மாணவர்களாக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், தொழிலாளர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், பலதரப்பட்ட மக்கள், குறிப்பாக வணிகர்கள் கூட ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்து அவங்களுக்கான உரிமை பறிப்பாக தான் அது இருக்குது. அப்படி இருக்கும்பொழுதும் பலதரப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. குறிப்பாக இன்றைக்கு உயர்கல்வியை பறித்து மாநிலத்திலிருந்தும் பறித்து மாணவரிடமும் பறித்து இனிமேல் அரசு கல்வியே கூடாது, அது கல்வி என்பது ஒரு வியாபார பொருள், அது கார்ப்பரேட்டுகளுக்கானது, வணிகத்துக்கானது என்ற வகையில் இந்த தேசிய உயர்கல்வி ஆணையம் என்பதை ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா விக்ஷித் பாரத் கல்வி அதிகார சட்டம் 2025. இப்போ இந்த சட்டம் கொண்டு வருவதோட விளைவு என்ன அப்படின்னா, ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய யூஜிசியோடைய 1956 கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, மாநில கல்வி நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களோ அதை ஆய்வு செய்து மானியங்கள் வழங்கி அதை தரம் உயர்த்தது போன்ற பல்வேறு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ யூஜிசியை கலைக்கிறது, இது இல்லாமல் ஏஐசிடின்னு சொல்லக்கூடிய ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னாலஜி எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், இப்போ இன்ஜினியரிங் மற்ற தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு இவங்க தான் நாடு முழுவதும் கண்காணிக்கிறது, அதை தரம் உயர்த்தது போன்ற வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்சிஇடின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில், அப்போ அதுக்கு ஆசிரியர் நியமனம் பண்ணுறது, சரியானவர்களா அவங்களோட கல்வி இது பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து முடிவு செய்வது. அப்போ இது இப்போ யூஜிசி, ஏஐசிடிஇ, என்சிடி இந்த மூணுத்தையும் முழுவதுமாக கலைத்து விட்டு இது எல்லாம் எங்கே கொண்டு வந்து வைக்க போகிறாங்கன்னா ஹச்சிசிடின்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேசிய உயர்கல்வி ஆணையம். இந்த தேசிய உயர்கல்வி ஆணையத்தை தான் அவர்கள் விக்ஷித் பாரத் கல்வி சட்டம், கல்வி உரிமை சட்டம்னு ஹிந்தி மொழியில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது வந்தால் எத்தகைய ஆபத்து என்பதை நம்ம பின்னால் பார்க்கலாம். ஆனால் இதற்கு முன்னதாக யூஜிசி இது போன்ற இதால் நமக்கு என்ன நன்மைகள், பொதுவாக மாணவர்களுக்கு என்ன நன்மைகள், மாநிலத்துக்கு எத்தகைய நன்மைகள் நடந்தது என்பதை முதல்ல பார்ப்போம். இதனுடைய வரலாறு முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய உயர்கல்வி ஆணையம் கொண்டு வருவதற்கு முன்னாவே வாஜ்பாய் அரசாங்கம் 2000 அந்த ஆண்டில் ஆட்சியில் இருந்தபோதே ஒரு வேலையை செஞ்சார். அவர் தான் வந்து நல்லவர், ஆனால் கட்சி கட்ட பிஜேபி அப்படிங்கிற பேர் வாங்கின இந்த தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மோடிக்கான விஸ்வகுரு. அவர் ஆட்சியில் பிர்லா, அம்பானி 2 பேர் வந்து ஒரு கல்விக்குழு அமைச்சிருக்காரு. இந்த கல்விக்குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்போவே இந்த முதலாளிகள்லாம் இவனெல்லாம் வந்து கல்வி தரானுங்க, அந்த யோக்கியதையை பார்த்துங்க. அப்போவே என்ன சொல்லிட்டானுங்க, யூஜிசியை கலைக்கணும். யூஜிசியை கலைச்சிட்டு யூஜிசி கல்விக்கு தர மானியங்கள் இருக்குல்ல, இந்த உதவிகள் இருக்குல்ல, இது எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து உதவி பெற்று அப்படி வழங்கணும் அப்படிங்கிறது அப்போவே இந்த பிர்லா குழுமோ அம்பானி 2 பேர் சேர்ந்த குழுவே சொல்லியிருக்கு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, 2014 பிறகான மோடி ஆட்சியில் 2015 யூஜிசியோட தலைவராக ஒரு சங்கி இருந்தான். அந்த சங்கி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஹரி கௌதம், இவன் என்ன சொல்லிட்டான், வெளிப்படையாகவே சொல்லிட்டான், நீங்கள் யூஜிசியை முழுமையாகவே கலைச்சிருங்க, அது வச்சிருக்காதீங்க, தேவையில்லை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டான். அப்போ அதனுடைய தொடர்ச்சியிலேருந்து தான் 2018 ஹச்சிஇசிஐன்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, 12 பேர் கொண்ட உறுப்பினர் அப்போவே மசோதாவிலே 2018 கொண்டு வரானுங்க. அதில் 3 பேர் வந்து மத்திய அமைச்சக செயலாளர்கள், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம், திறன் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம். இதெல்லாம் விட கொடுமை, கார்ப்பரேட் முதலாளி இந்த 12 பேர் உறுப்பினரில் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வெளிநாடு வாழ் இந்தியர், அவர் வந்துடுவார், என்ஆர்ஐ. மத்திய இணை செயலாளருக்கு பொறுப்பான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இது இல்லாமல் கல்வியாளர்கள் 2 பேராசிரியர்கள். இதில் இந்திய முழுவதும் உயர்கல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல 2 பேராசிரியர்கள் பெயருக்கு கொண்டு வந்து இதை வச்சிருக்கான். மீதி 10 பேர் எல்லாம் யார் என்றால் இந்த முதலாளிகள், அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகள். இவர்களை கொண்டு வந்து நாடு முழுவதும் கல்வி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது கல்வி சேவையாக இருக்குமா இல்லை வணிகமயமாக இருக்குமா? இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, நீங்கள் நீட் தேர்வு கொண்டு வரும்பொழுதே தேசிய கல்விக் கொள்கையினோட ஒரு அங்கமாக தான் கொண்டு வந்தாங்க. அப்போவே இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டானுங்க. அப்போ நீட் தேர்வு கொண்டு வரப்போ நேர்மையானது, மாணவர்கள் வந்து தரமான மாணவர்களை உருவாக்குறோம், தரமான கல்வியை தரம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் மாணவி அனிதா நீட் தேர்வு மூலமாக படுகொலை செய்தார்கள். அதே போல திறமையான கிராமப்புற மாணவர்களை புறக்கணித்தது. இதோட விளைவுதான் நீட் வேண்டாம் என்று தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்கள் அந்த போராட்டத்தில் இருக்கு.
அப்ப மாநில உரிமை பறிப்பதோடு மட்டும் இல்ல, மாணவருக்கான உரிமை பறிப்பதாக தான் நீட் தேர்வு போன்ற பல்வேறு தேர்வுகள் இருக்கு. அதுல குறிப்பா இவங்க அந்த HECIல என்ன செய்யறானுங்கன்னா, உயர்கல்வி இந்த முழுவதும் கொண்டு வந்தானுங்க. அவனை எதை வெளியில விட்டு வச்சிருக்காங்கன்னா, லா, மெடிக்கல், இந்த நர்சிங் இதை மட்டும் வெளியில விட்டு வச்சிருக்கானுங்க. அது இண்டிபெண்டன்ட் பாடிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுவும் இவனை கட்டுப்பாடு தான். அது இதெல்லாம் கொண்டு வரல, பின்னாலே கொண்டு வருவானுங்க. அப்படி நீங்க மற்ற எல்லா கல்வி, தொழில்நுட்ப கல்வி, கலை அறிவியல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் வச்சுட்டானா இனி என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப யூஜிசி இந்த மாதிரி கல்விகளை பாதுகாக்கக்கூடிய இல்ல அவங்களை கண்காணித்து நிதியுதவி வழங்கக்கூடிய அது எதுவுமே செயல்படாம முடங்கிடும். குறிப்பா முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டு கீழே போகும். அப்போ முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டு கீழே போனா அவன் தண்ணியை காசா விற்கிறவன், காத்த காசா விற்கிறவன், இரும்ப காசா, கல்ல காசா விற்கிறவன். அப்போ அப்படியேப்பட்ட அயோக்கியர்கள் கல்வி எப்படி தருவான் என்பதை பெற்றோர்கள், பேராசிரியர்கள் நம்ம தான் உணர்ந்து பார்க்கணும். குறிப்பா ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 2018 கணக்குப்படி இந்தியாவில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் 40,000 இருக்குங்க, பல்கலைக்கழகம் 856. இதில் 35% அரசு கல்வி நிறுவனங்கள். அப்போ இது முழுவதும் என்ன ஆகும்? இன்னைக்கு நான் சொல்றது 2018, 2025 இன்னும் நிலைமைக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீட்டு வந்த பிறகு மருத்துவத்தில் எவ்வளோ தனியார் பல்கலைக்கழகங்களையும் அனுமதி கொடுத்தானுங்க. தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு பாசிச மோடி அரசு எவ்வளோ அனுமதி கொடுத்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ இப்படியாப்பட்ட இந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே தனியார் முதலாளி வசோகும். இதில் இதை விட கொடுமை என்னன்னா, மாநில அரசுகள் பல கல்வி நிறுவனங்களை அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு, அது நிதி உதவியும் தருது. அப்போ இது எல்லாம் என்ன ஆகுனா, இந்த ஒன்றிய மோடி அரசு கொண்டு வரக்குள்ள தேசிய உயர்கல்வி ஆணையத்துக்கு பலியாயிடும். இதற்கான உரிமை பறிக்கப்படும் என்பதுதான். இப்போ யூஜிசி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, மத்திய பல்கலைக்கழகங்கள், அது இல்லாமல் மாநில பல்கலைக்கழகங்கள், சில ஆய்வுகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்து நேரடியாக கல ஆய்வு செய்து அதுக்கு நிதி ஒதுக்குறது, மானியம் வழங்குறது அப்படின்னு ஒரு கொடுக்கும். அது யாருக்குன்னா ஏழை மாணவர்கள் கல்வி பயிலுவதற்கு அவங்களுக்கு தரமான கல்வி வேணும். இது இல்லாமல் நேக் கமிட்டின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில். அப்போ அதெல்லாம் வந்து அந்த யூஜிசிலேருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் பார்த்து கல்வி எந்த அளவு தரமாக இருக்குது, அந்த கல்வி வளாகங்கள் எப்படி தரமாக இருக்குது, அங்கே தண்ணி எப்படி இருக்குது, குடிநீர் எப்படி இருக்குது, மாணவர்களுக்கான போக்குவரத்து, இந்த கழிவறை வசதிகள் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி தான் யூஜிசி அந்த நேக் கமிட்டி அங்கீகாரம்லாம் தருவாங்க. அப்புறம் உதவிகள் வழங்குவாங்க. இப்படின்னு கோடிக்கணக்கில் அது வரும். அப்போ இது எல்லாம் வழங்கி வந்தது யூஜிசி. அப்போ இனிமேல் அந்த யூஜிசி முழுவதும் செயல்படாது. அதோட விளைவா என்ன ஆகுனா, HEC தான் முழு பொறுப்பு எடுத்துக்கும். அப்போ இது பொறுப்பு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் என்பதை நம்ம சொல்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே கல்வியை முழுவதும் தனியார் முதலாளிக்கு தாரையாக இருக்கக்கூடிய வேலையை தான் ஒன்றிய மோடி அரசு தீவிரம் எடுத்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக 2 விஷயங்கள் சொல்கிறானுங்க. இந்த HEC போன பிறகு அது கைக்குள்ளே போனவருக்கு யூஜிசியை கழிச்சு மானியங்கள் தராதுல, இப்போ காலேஜுக்கு தரலன்னா எப்படி இயங்கும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வழிமுறை சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, HEFAன்னு சொல்கிறானுங்க, ஹையர் எஜுகேஷன் ஃபினான்ஷியல் ஏஜென்சி. இது மூலயமா கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கடன் வாங்கணும். கடன் வாங்கி நீங்கள் கல்வியை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு கூடுதலாக ஒரு நிறுவனத்தையும் ஒன்று ஏற்கனவே அவனை உருவாக்கியிருக்காங்க. என்னன்னா, ரிவைடல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் இன் எஜுகேஷன், ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வந்து என்னன்னா 1 லட்சம் கோடி ஒன்றிய மோடி அரசு அப்போவே முதலீடு பண்ணன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுடைய கல்வி மதிப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக நம்ம வந்து 2018-19 காலகட்டத்துக்கு 9,36,000 கோடி அதோடைய கல்வி மதிப்பு, சந்தை மதிப்பு. இன்றைய காலத்துக்கு யோசிச்சு பாருங்க. அப்போ இவ்வளோ பெரிய தொகையை பல லட்சம் புழங்கக்கூடிய இந்த கல்வி சந்தையை இந்த கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள் எப்படி தனதாக்கி கொள்ள முடியும் என்பது வெறி பிடித்து அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சாதகமான ஒரு அரசாக தான் மோடி இன்னைக்கு வந்து அமர்ந்து அவங்களுக்கு தேவையானது அனைத்துமே செய்து கொண்டிருக்கிறார். அது சட்டப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு தான் இந்த மாற்றங்கள் எல்லாம். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது சில இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, தரவரிசை பட்டியல், மேன்மைத்தகு கல்வி நிறுவனம், இப்படிலாம் கொண்டு வரானுங்க. அப்போ இதெல்லாம் கொண்டு வர்றது என்னன்னா, கிராண்டடு அட்டானமி இன்ஸ்டிடியூஷன். அப்போ இதெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு தர அடிப்படையில் அந்த காலேஜோட நேம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, அந்த காலேஜில் இன்னும் கூடுதல் கட்டணம் கொள்ளையடிக்க முடியும். அதுக்காக தான் கொண்டு வந்தானுங்க. அதில் ஏற்கனவே தனியார் முதலாளிகள் இந்த மாதிரி பட்டியலில் ஷிவ் நாடாரோடைய கல்வி நிறுவனம், டாட்டா, அசிம் பிரேம்ஜி, ஆஷிஷ் தவான், பிர்லா, இது இல்லாமல் மிட்டலு, அதானி, வேதாந்தா, இன்னும் அடுத்தடுத்த முதலாளிகள் வரும். இதெல்லாம் விட கொடுமை, இந்த மேன்மைத்தகு கல்வி நிறுவனம் அந்த பட்டியலில் அம்பானியோட ஜியோ அந்த கல்வி நிறுவனம் 2018-19 தெரியல, அப்போவே தொடங்கிட்டானுங்க. ஆனால் கட்டணம் எதுவுமே கட்டல. ஆனால் அதற்கு ஒன்றிய மோடி அரசு எவ்வளோ தம்ம கொடுத்துச்சு, 5,000 கோடி கொடுத்தது.
ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்காத ஒரு கல்வி நிறுவனத்துக்கு 5000 கோடி கொடுத்தாங்க. எப்படி நம்ம மதுரையில எய்ம்ஸ் இன்ன வரைக்கும் ஒரு செங்கல் நட்டதோட இருக்கு, அதை மாதிரிதான். அப்ப அதே போல அதான் அம்பானியோட நிறுவனத்திற்கும் 5000 கோடி மக்கள் பணத்தை, நம்ம பணத்தை எடுத்து கொடுத்து நாசம் பண்ணானுங்க. இதெல்லாம் விட குறிப்பா 2017 நிதி ஆயோக்கு ஒரு விஷயத்தை சேர்த்து இந்த தரப்பரிசை பட்டியலில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுல என்னன்னா, இந்த மாதிரி தன்னாட்சி இந்த மாதிரியான விஷயங்கள் கல்வி நிறுவனம் அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உலகளாவ அந்த கல்வி தரத்துக்கு நான் கொண்டு போறோம். அப்ப கொண்டு போகும்போது நீங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு வரணும். அப்படி வந்தாதான் உங்களுக்கு சில உதவிகள் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க அது மாநில கல்வி நிறுவனம் எதுவாக இருந்தாலும் இழுத்து மூடணும். அப்ப இழுத்து மூடனா என்ன, அதை நீங்க தனியார் முதலாளிக்கு தரணும். யாருக்கு? அம்பானிக்கு தரணும், அதானிக்கு தரணும், மிட்டாலுக்கு தரணும். இந்த மாதிரி பல்வேறு வெளிநாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நம்ம கல்வி நிறுவனத்தை, நம் கட்டமைப்பு வசதியை, நம் மக்கள் கல்வி நிறுவனத்தை நன்கொடையா கொடுத்த பல ஏக்கர் நிலங்களை யாருக்கு தரணும்னா இந்த கார்ப்பரேட் தரகு முதலாளிக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த உயர்கல்வி ஆணைய மசோதா வழிவகுக்கிறது. அதற்கு தான் ஒன்றிய அரசு இந்த விக்ஷித் பாரத் கல்வி அதிகார சட்டம் என்பதை சட்டப்பூர்வமாக கொண்டு வருது. பாராளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் நடந்தாலும் அவங்க தீவிரமாக கொண்டு வரதுக்கான முயற்சி தான் எடுக்கிறானுங்க. ஏற்கனவே ஒன்றிய மோடி அரசு கல்வியில பிற்போக்குத்தனங்களை, மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாச கருத்துக்களை பள்ளி பாடத்திட்டங்களே கொண்டு வந்து திணிக்கிறானுங்க. இது இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் போன்ற பாடத்திட்டங்களை கொண்டு வந்து வைக்கிறானுங்க. அதை எதிர்த்து பல்வேறு கண்டனங்கள், போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட கொடுமை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சாதி குலத்தொழில் 18 சாதி குலத்தொழிலை உள்ளடக்கிய தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு அதற்கு தனியார் திட்டம், அதற்கு வட்டி இல்லாத கடன், மாணவர்களுக்கு நீங்கள் ஊக்கத்தொகையோட அந்த தொழிலை சொல்லிக் கொடுக்குறதுன்னு அதற்கு சதித்தனமா இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. அப்போ இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், இதை போல யுஜிசி அதிகாரிகள், இப்போ உயர்கல்வி ஆணைய அதிகாரிகள் முழுவதும் சங்கிகளாக இருக்கும்போது பாடத்திட்டங்களும் பிற்போக்குத்தனமாக மாற்றப்படும். அதைவிட கொடுமை, முழுவதும் தனியார்மயமாக்கப்படும். வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடப்படும். இதோட விளைவு என்ன அப்படின்னா, மாநிலத்துக்கு இனிமேல் உயர்கல்வியில எந்தவித உரிமையும் கிடையாது. அடியோடு அறுத்து தூக்கி எறிந்து விட்டது பாசிச மோடி அரசு. மாணவர்களும் ஏற்கனவே கல்வி உதவித்தொகை கிடைக்கவில்லை என பல கட்ட போராட்டங்கள், எஸ்சி மாணவர்களுக்கு, பிசி முஸ்லீம் மாணவர்களுக்கெல்லாம் உதவித்தொகையை நிறுத்தியது ஒன்றிய மோடி அரசு. அதெல்லாம் இதன் அடிப்படையில தான். அப்ப அரசு கல்வி என்பது, இலவச கல்வி என்பது பெரும்பான்மையான மாணவர்களுக்கு கிடையாது. அது அடியோடு ஒழித்து கட்டப்பட்டு கல்வி என்பது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான தூபம் போடும் வேலைகளை தான் இவர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் செய்து வந்தார்கள். அதோட விளைவுதான் இன்றைக்கு அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள். அப்ப இதுல பாதிக்கப்படுவது யார் என்றால், கோடிக்கணக்கான மாணவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள், அவர்களுடைய கல்வி கனவு முழுவதும் சிதைந்து போகிறது. அப்ப இதற்கு எதிராக நாம் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடத்தணும். குறிப்பா நாடு முழுவதும் ஒரு இடதுசாரி அந்த சிந்தனை கொண்டவர்கள் மட்டுமில்ல, ஜனநாயக சிந்தனை கொண்ட பாசிச மோடி அரசை எதிர்க்கக்கூடிய மாணவர் அமைப்புகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். பெற்றோர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். பேராசிரியர் சங்கங்களை ஒன்றிணைக்க வேண்டும். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் இந்த பாசிச மோடி அரசனுடைய இந்த சதி திட்டத்தை, சட்டத்தை, விக்ஷித் பாரத் கல்வி அதிகார சட்டத்தை நாம் முறியடிக்க முடியும். ஜாக்டோ, ஜியோ போல பல்வேறு பேராசிரியர் சங்கங்கள் இங்க இருக்காங்க. அவர்களெல்லாம் வெறும் பொருளாதார கோரிக்கையாக போராதோடு மட்டும் இல்லைங்க, இந்த கல்வி நிறுவனம் இருப்பதனால்தான் உங்களுக்கான வேலை, அங்கே மாணவர்கள் இருப்பதனால்தான் உங்களுக்கான வேலை. ஆகையால் மாணவர் நலன் பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறது. இதிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால்தான் நமக்கான உரிமையை நிலைநிறுத்த முடியும். அந்த வகையிலான இந்த போராட்டங்களை நாம் ஒன்றிய மோடி அரசை, இந்த கார்ப்பரேட் காவி பாசிச கும்பலை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய மாணவர் முன்னணியை நாம் கட்டமைக்க வேண்டும். அதற்கான போராட்டத்திலே நாம் அனைவரும் களமிறங்க வேண்டும். வீதிகளை போராட்ட களமாக மாற்ற வேண்டும். நமக்கானது இங்க இருக்க கல்வி வளாகங்கள் நமக்கு பாடம் சொல்லிக்கூட இடங்களாக இனி இருக்கக்கூடாது, வீதிகள் தான் இருக்க வேண்டும். அத்தகைய போராட்டத்துக்கு நாம் அணிதிரண்டால் மட்டும்தான் நமக்கான கல்வி உரிமையை, நம்மளுடைய மாநில உரிமையை, நமக்கான கல்வி மேம்பாட்டை, கல்வி அறிவை, முற்போக்கான சிந்தனையை நிலைநிறுத்த முடியும். அத்தகைய போராட்டத்துக்கு அணிதிரள்வோம். நன்றி.